ஈரானின் படுகொலை அச்சுறுத்தலுக்கு பயந்து உணவு உறுதியில் ரகசிய விமானத்துக்கு மாற்றப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வீட்டுக்கடன் புதுப்பிப்பால் மாத வருமானத்தில் 50% மேல் செலவிடும் நிலைக்கு தள்ளப்பட்ட கெனடியர்கள் தாய்நாடு திரும்பாமல் கடவுச்சீட்டுகளை புதுப்பிக்க புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஸ்வீடன் அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற புதிய நடைமுறை. தாலிபான்கள் ஆட்சி அமைத்த 5 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் தனி அரசாக அங்கீகரிக்கின்றதா ஐரோப்பிய ஒன்றியம் எழுந்திருக்கின்ற புதிய சர்ச்சை. வணக்கம். இன்று நாளுக்கான முக்கியமான சர்வதேச செய்திகளோடு மீண்டும் உங்களை பெட்டகம் நிகழ்ச்சியோடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. துருக்கியில் நடைபெற்ற நேட்டோவின் உச்சி மாநாட்டை தொடர்ந்து மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நாடு திரும்புகின்ற நேரம் ஈரானிலிருந்து வந்திருக்கின்ற நம்பத்தகுந்த படுகொலை அச்சுறுத்தலை தொடர்ந்து உடனடியாக இவர் ராணுவ விமானத்துக்கு மாற்றப்பட்ட விவகாரம் உலக அரங்கில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. தொலைக்காட்சி கேமராக்களுக்கும் மக்களுக்கும் இவர் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் பயணிப்பது போல ஒரு பிம்பத்தை காட்டியதற்கு பிறகு ஒரு சில நிமிடங்களே அந்த விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு உணவை ஏற்றுகின்ற ட்ரக்கின் மூலமாக கேட்டரிங் ட்ரக்கின் மூலமாக உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் ஏற்றி ராணுவ விமானம் C-32A என்று சொல்லப்படுகின்ற ராணுவ விமானத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் வெளி உலகத்துக்கு கசிந்திருக்கிறது. இந்த தீவிர பாதுகாப்பு நடவடிக்கையை நம்ப வைப்பதற்காக ஊடகவியலாளர்களுக்கும் அதே போல வெள்ளை மாளிகையில் பணியாற்றுகின்ற சில ஊழியர்களுக்கும் இவர் ஏர்போர்ஸ் 1 என்கின்ற விமானத்தில் தான் பயணம் செய்கின்றார் என்று நம்ப வைப்பதற்கான பல பணிகளும் இந்த சம்பவத்தின் போது நடந்தேறியிருக்கிறது. இது தொடர்பாக அவதானிக்கின்ற நேரம் விமானத்தினுடைய ஜன்னல் திரைகளை மூடச் சொல்லி அங்கிருக்கின்ற செய்தியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதோடு ட்ரம்பினுடைய பயணம் ரகசியமான முறையில் இடம்பெற்ற அந்த ரகசிய விமானம் இங்கிலாந்தில் இருக்கின்ற ராயல் ஏர்போர்ஸினுடைய விமான தளத்துல பத்திரமாக தரையிறங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரம் தற்போது வெளி உலகத்துக்கு காணொலி காட்சிகளோடு புகைப்படங்களோடு கசிந்திருக்கின்றது. இது சார்ந்திருக்கின்ற AI தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்ட காணொலி காட்சிகளும் தற்போது ஊடகங்கள்ல பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை அவதானிக்கின்ற நேரம் ஈரானிடம் இடம்பெற்று வருகின்றது தீவிரமான மோதல் காரணமாக அதிபருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு தொடர்ச்சியான உயிர் அச்சுறுத்தல் எழுந்து கொண்டே இருக்கிறது. பகிரங்கமாக ஈரான் தரப்பு ட்ரம்பை கண்டிப்பாக நாங்கள் கொலை செய்வோம், பழி வாங்கியே தீருவோம் என்று ஒரு பகிரங்க எச்சரிக்கையை இவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ட்ரம்பினுடைய பாதுகாப்பு நோக்கம் கருதி இந்த ரகசியமான ஏமாற்று திட்டம் செயற்படுத்தப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றது. எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுடைய வரலாற்றுல ஒரு மிக அரிதான அதே நேரம் பாதுகாப்பான இந்த ரகசிய நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எதற்காக மேற்கொள்ளப்பட்டது என்று குறித்து தொடர்ச்சியான விவாதங்கள் எழும்பி வருகின்ற சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த ட்ரம்பினுடைய இந்த விமானத்தை மாற்றி இருக்கின்ற ரகசியமாக மாற்றி இருக்கின்ற இந்த செயற்பாடு உலக அரங்கில தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. கனடாவில் அண்மையில் வீட்டுக்கடனை புதுப்பித்திருக்கின்ற வீட்டின் உரிமையாளர்கள் தங்களுடைய வருமானத்தில் 50% முதல் அதற்கு மேலதிகமான தொகை, அதாவது பாதிக்கும் அதிகமான தொகையை கடன் செலுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சியான ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வறிக்கை அவதானிக்கின்ற நேரம் ஜனவரி மாதம் முதல் கடனை புதுப்பித்த 82% கெனேடிய மக்கள், அதாவது வட்டி வீதம் 2 முதல் 4.99% வரை இந்த கடன் புதுப்பித்தல் மூலமாக உயர்ந்திருக்கின்றது. இதன் மூலமாக அவர்களுடைய வருமானம் அதிக அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவகாரம் மற்றும் இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக அவதானிக்க முடிகின்றது. வழக்கமாக 30%க்கும் குறைவாகத்தான் வீட்டு செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு நிதியியல் நெறிமுறை இருக்கு. அந்த நெறிமுறையை தாண்டி இந்த கடன் தொகையை மறுசீரமைக்கின்ற செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றது என்ற விவகாரமும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வட்டி வீத உயர்வு மூலமாக 18 முதல் 34 வயதுக்குட்பட்ட இளம் உரிமையாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த இளம் உரிமையாளர்கள் 90%மானவர்கள் புதிய கடன் வீதத்தை புதுப்பித்திருக்கிறார்கள். புதுப்பித்ததன் மூலமாக இவர்களுடைய வருமானத்துல சராசரியாக 50 முதல் 70% வருமானத்தை வீட்டுக்கடனை செலுத்துவதற்காக மட்டுமே அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்ற விஷயம் வெளியில வந்திருக்கிறது. அதே மாதிரிதான் கெனடியா இல்லாம கனடாவுக்குள்ள குடிபெயர்ந்து அங்கு உரிமையாளர்களாக மாறியிருப்பவர்களும் இப்படியான கடினமான சிக்கலை இவர்கள் சந்தித்து வருகின்றார்கள் என்ற விஷயமும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின் மூலமாக கடனை புதுப்பித்திருக்கின்றதுல 40% நபர்கள் 5 ஆண்டுகள் நிலையான வட்டி முறையை தெரிவு செய்திருக்கிறார்கள். 35% 3 ஆண்டுக்கான நிலையான வட்டி முறையை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் இதுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கனடாவுடைய வரலாற்று அவதானிக்கின்ற நேரம் அதிக எண்ணிக்கையிலான ஒரு வீட்டுக்கடன்
புதுப்பிக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு ஆண்டாக, பதிவான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பதிவாகி இருக்கின்றது என்ற விவகாரமும் தெரிய வந்திருக்கின்றது. இதற்காக நிபுணர்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த நிதி இழப்பு ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால், கடன் கால எல்லை முடிவடைவதற்கு 120 நாட்களுக்கு முன்பாகவே, அதாவது 3 மாதங்களுக்கு முன்பாகவே எங்கு சிறந்த வட்டி வீதம் இருக்கின்றது என்பது தொடர்பாக சீரான ஆய்வுகளை மேற்கொண்டதற்கு பிறகு இந்த புதுப்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அங்கிருக்கின்ற பொருளியல் நிபுணர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு அறிவுரையாகவும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த புதுப்பித்தல் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் பலர் இப்படியான சிக்கல்களுக்குள்ள போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், வர்ற பணத்துல 70% வாடகை செலுத்துறதுக்கு, வட்டி செலுத்துறதுக்கு மட்டுமே போகுமாக இருந்தால், மிகுதி பணத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துவது என்பது இப்போது இருக்கின்ற காலப்பகுதியில ஒரு சிக்கலான காலப்பகுதியாக இருப்பதன் மூலமாக பொருளியல் நிபுணர்கள் மக்களுக்கு ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கின்றார்கள். ஸ்வீடனில் வாழுகின்ற பெலருஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கடவுச்சீட்டு காலம் நிறைவடைந்ததுக்கு பிறகு அதை புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய சொந்த நாடான பெலருஸுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக ஒரு சிறப்பு பயண சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கு ஸ்வீடன் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றார்கள். இந்த பயண சான்றிதழ் வழங்குவது சார்ந்திருக்கின்ற விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் பெலருஸுடைய அதிபர் அலெக்சாண்டர் அவர்கள், அவருடைய நிர்வாகம் வெளிநாடுகளில் வசிக்கிட்டு தங்களுடைய சொந்த நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு கடவுச்சீட்டு நிறைவடைந்தால் அந்த கடவுச்சீட்டை அந்த நாடுகளில் இருக்கின்ற பெலரசுடைய தூதரகங்கள் புதுப்பிக்க கூடாது என்ற ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த சூழ்நிலையில ஒரு கடவுச்சீட்டை புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால் பெலருஸ் மக்கள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கின்றார்கள். இந்த சூழ்நிலைக்காக தான் தாய் நாட்டுக்கு திரும்புவதன் மூலமாக இந்த அரசியல் பழிவாங்குகின்ற கைது நடவடிக்கைகள், சிறை தண்டனைக்கு ஆளாகிறது, இல்லாட்டி எதிர்க்கட்சியினர் இவ்வாறான நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஸ்வீடன் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை கொண்டு வந்திருப்பது ஒரு பெரும் நிம்மதியை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் பெலருசுடைய தூதரகம் இந்த பாஸ்போர்ட்டுகளை புதுப்பிக்காது என்ற அறிவிப்பு விட்டதற்கான முக்கியமான காரணம் தங்களுடைய நாட்டுடைய பொதுமக்களை தங்களுடைய நாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த கடவுச்சீட்டை வழங்குறதுக்கான செயற்பாடுகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஸ்வீடனுடைய அரசாங்கம் இந்த முடிவின் மூலமாக எடுத்திருக்கின்ற இந்த முடிவின் மூலமாக தகுதியுடைய பெலரஸ் நாடுடைய குடிமக்கள் ஸ்வீடன்ல இருப்பதற்காகவும் அதே போல சர்வதேச பயணங்களை மேற்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும், சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்க ஸ்வீடனுக்குள்ளேயே நீ செய்து கொள்ள முடியும் என்று ஒரு புதிய அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்த சூழ்நிலையில் தலிபான் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருக்கின்ற ஏனைய நாடுகளிடையே பெரும் கருத்து வேறுபாடுகளும் தீவிர அரசியல் இழுபறிகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக அவதானம் செலுத்துகின்ற நேரம் ஆப்கானிஸ்தான்ல தொடர்ச்சியாக மனித உரிமை மீறல்களும், பெண்களுக்கான கல்வி சார்ந்து பெண்களுக்கான ஒடுக்குமுறைகளும், அடிப்படை உரிமைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் தலிபான் அரசு ஒரு அதிகாரப்பூர்வமான அரசாக அங்கீகரிக்காத நிலையில் கூட ஐரோப்பிய ஒன்றியம் அகதிகள் மற்றும் குடியேற்ற பிரச்சனைகளை காரணம் காட்டி அந்த நிர்வாகத்தோடு தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வருவது உலக நாடுகளிடையேயும் ஐரோப்பிய ஒன்றிய ஏனைய நாடுகளிடையேயும் பெரிய விமர்சனத்தை சம்பாதித்து வருகின்றது. இது சார்ந்து அவதானிக்கின்ற நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற 27 உறுப்பு நாடுகள்ல 20 உறுப்பு நாடுகள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததன் மூலமாக புகலிட மறுக்கப்பட்டு ஆப்கானிஸ்தான் நபர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கே தாய் நாட்டுக்கே அனுப்புவது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தையை, தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தையை ஐரோப்பிய ஆணையம் முன்னெடுத்து வருகின்றது. இந்த செயற்பாடுதான் இப்போது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. தாலிபான்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நடத்தப்படுகின்ற இந்த சந்திப்பு மட்டுமே இது வெறுமனே நிர்வாக ரீதியான ஒரு சந்திப்பு மட்டுமே தவிர அந்த நாட்டை, அந்த தலிபான்களுடைய ஆட்சியை ஒரு அரசாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் விளக்கம் அளித்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் அகதிகளை காரணம் காட்டி, அகதிகளுடைய கட்டுப்பாட்டை காரணம் காட்டி ஒரு உலகத்திலேயே மிக மோசமான கடுமையான ஆட்சி இருக்கின்ற, அடக்குமுறை இருக்கின்ற ஒரு ஆட்சியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சி செய்வதாக அந்த நாட்டினுடைய மனித உரிமை அமைப்புகளும் ஆப்கானிஸ்தானுடைய புலம்பெயர் அமைப்புகளும் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றது. 2021ஆம் ஆண்டு தலிபான்கள் தங்களுடைய ஆட்சியை ஆப்கானிஸ்தானுக்குள்ள கொண்டு வந்திருந்தார்கள். இந்த ஆட்சி கொண்டு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும், சர்வதேச அரங்குக்கு அவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. இவர்கள் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையிலும்
தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் தலிபான்களோடு இப்படியான தொடர்புகளை மேற்கொண்டு வருவது கண்டிப்பாக உலக அரங்குல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே தலிபான்களோடு நடக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு நாடுகளுக்கு இடையிலே வெவ்வேறு கருத்தியல்கள் தொடர்ந்தும் நீடித்து வருவதையும் இந்த சம்பவங்கள் மூலமாக அவதானிக்க முடிகிறது. எப்படி இருந்தாலும் ஒரு மோசமான தலிபான்களுடைய கீழ் அந்த மக்கள் எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து வருகின்றார்கள், எவ்வளவு மோசமான ஆட்சி அங்கு நடைபெற்று வருகின்றது என்பதை ஒவ்வொரு செய்திகள் மூலமாகவும் அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் மூலமாக அறிந்து கொள்கின்ற சூழ்நிலையில இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்டு வருவது ஐரோப்பிய ஒன்றியத்துடைய ராஜதந்திர ரீதியான அந்த கொள்கைகளுக்கு பெரிய அளவுல ஒரு பின்னடையையும், ஒரு பின்னடைவை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு உலக அரங்கில் இருக்கிற ராஜதந்திர ரீதியான தகவல்களை அறிஞ்சு கொள்ள முடிகிறது. எப்படி இருந்தாலும் தலிபான்களோடு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் வருகின்ற நாட்கள்ல இந்த அழுத்தங்களுக்கு பிறகு எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படின்ற விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைய நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.